நல்ல ஹெல்த்தியாக பச்சை பயிறு தோசை தான் இப்போ நம்ம செய்ய போகிறோம். அதாவது பெசரட்டுன்னு சொல்லுவாங்க பாருங்கள், அதான் இப்போ நம்ம பண்ண போகிறோம். பச்சை பயிறு வந்து 2 கிளாஸ் எடுத்துக்கிட்டேன், பச்சரிசி 1 கிளாஸ் எடுத்துக்கிட்டேன். 2க்கு 1 அளவு வந்து நீங்கள் அளந்து போட்டுக்கோங்க. அப்போ தோசை வந்து நல்லாயிருக்கும், சாப்பிட்றதுக்கு நல்லா கிறிஸ்பியாக வரும். பச்சை பயிரையும் அரிசியும் ஒன்றா சேர்த்து நான் நைட்டு ஊற வச்சுக்கிட்டேன். காலையில் தோசை செய்கிறதுக்கு நைட்டே நான் ஊற வச்சுட்டேன். குறைஞ்சது 8 மணி நேரத்துக்காவது பச்சை பயிரை வந்து நல்லா ஊற வச்சு எடுத்துக்கணும். அதனால் நைட்டு ஊற வச்சுக்கிட்டிங்கன்னா காலைல தோசை செய்கிறதுக்கு நல்லா ஈஸியாக இருக்கும். ஒருவேளை நைட்டு தோசை செய்கிற மாதிரி இருந்தால் நீங்கள் காலைல எந்திரிச்சதுமே பருப்பையும் அரிசியும் ஊற வச்சுருங்க. பச்சை பயிரையும் அரிசியும் ஊற வச்சுக்கோங்க, நைட்டு செய்கிறதுக்கு கரெக்டாக இருக்கும். நல்லா 8 மணி நேரம் ஊற வச்சுட்டு தண்ணியில் நல்லா கழுவிட்டு தண்ணி இல்லாமல் இப்போ நான் வடித்து எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இதை மிக்சி ஜாரில் சேர்த்துக்கலாம். பச்சை பயிறு அரிசியும் நல்லா ஊறிடுச்சு. இப்போ நான் மிக்சி ஜாரில் சேர்த்துக்கிறேன். நம்ம மாவு தான் அரைக்க போகிறோம், அதனால் ரொம்ப தண்ணி இல்லாமல் சேர்க்க வேணாம், கொஞ்சம் தண்ணியோடவே சேர்த்துக்கலாம். இஞ்சி ஒரு துண்டு எடுத்துருக்கேன், இதை வந்து கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். இது வந்து ஆப்ஷனல் தான், வேணான்னா நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கலாம். ஆனால் இஞ்சி பச்சை மிளகாய் சேர்த்து செய்யும்போது ரொம்ப சூப்பராக இருக்கும் தோசை. இது கூடவே பச்சை மிளகாய் 3 சேர்த்துக்கிறேன். நீங்கள் பச்சை பயிரை எந்த கப்பில் அளந்து எடுக்கிறீங்களோ அதே கப்பில் பச்சரிசியை நீங்கள் 1 கப் அளவுக்கு அளந்து எடுத்துக்கோங்க. கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நம்ம மாவை நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம். மாவு வந்து நல்லா நைஸாக நான் அரைச்சி எடுத்துக்கிட்டேன். இப்போ ஒரு பவுலில் மாற்றிக்கிறேன். இப்போ மீதி இருக்கிற அரிசியும் பச்சை பயிரையும் மிக்சி ஜாரில் சேர்த்துட்டு அரைச்சி எடுத்துக்கலாம். கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு அரைச்சிக்கோங்க, நல்லா நைஸாக அரைப்பட்டு வந்துடும். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், மாவு வந்து அரைச்சி எடுத்துக்கிட்டேன். நல்லா தோசைக்கு வந்து எப்போவுமே மாவு வந்து நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கணும். உப்பு தேவையான அளவுக்கு சேர்த்துக்கிறேன். இந்த தோசைக்கு வந்து நம்ம சோடா உப்பெல்லாம் எதுவும் சேர்க்க வேணாம். தண்ணியும் வந்து தேவையான அளவுக்கு சேர்த்துக்கிறேன். பாருங்கள், கொஞ்சம் மாவு கெட்டியாக இருக்குது. தோசை மாவு பதத்துக்கு நம்ம கரைச்சிக்கலாம் தண்ணி கொஞ்சமாக சேர்த்து. உப்பு சேர்த்துட்டு ஒரு 2 நிமிஷத்துக்கு நல்லா கரண்டி வச்சு கலந்து கொடுத்துக்கலாம் மாவை. மாவை வந்து 2 நிமிஷத்துக்கு நல்லா கலந்து கொடுத்துக்கிட்டேன். இப்போ நம்ம தோசை ஊற்றிக்கலாம். ஸ்டவ்வை பற்ற வச்சுக்கிட்டு ஸ்டவ் மேலே ஒரு தோசை கல் வச்சுருக்கேன். கல் நல்லா சூடேறினதுக்கப்புறமா தோசை ஊற்றிக்கலாம். எப்போவுமே தோசை செய்யும் பொழுது கல் நல்லா சூடேறினதுக்கப்புறமா ஸ்டவ்வை வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு தோசை ஊற்றிட்டு அதுக்கப்புறமா தீ ஃபுல்லாக வச்சுட்டு நம்ம தோசை செய்யணும். அப்போ தான் கல்லில் வந்து ஒட்டாமல் நல்லா ரவுண்டாக தோசை வந்து நம்மளால் சுட முடியும். இப்போ நான் தீ ஃபுல்லாக வச்சுட்டு குக் பண்ணிக்கிறேன். இதுக்கு மேலே கொஞ்சம் வெங்காயம் கூட சேர்த்துக்கலாம் நமக்கு வேணும்னா. சும்மா இப்படி லைட்டாக அழுத்தி கொடுத்துக்கிட்டோம்னா மாவோடு சேர்ந்து வெங்காயமும் ஒட்டிக்கும். இப்போ எண்ணெய் சேர்த்துக்கிறேன். எண்ணெய்க்கு பதிலாக நீங்கள் நெய் கூட சேர்த்து செய்யலாம், நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு. நம்ம பச்சை பயிறு போட்டு செய்கிறதுனால கொஞ்சம் வேகணும், அப்போ தான் நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு. நார்மல் தோசை மாதிரி ஊற்றின உடனே சுட்டு எடுத்துடக்கூடாது, நல்லா வெந்து வரட்டும். தோசை நல்லா வெந்துருச்சு. இப்போ நான் எடுத்துக்கிறேன். இந்த தோசை வந்து நம்ம திருப்பி போடாமல் கூட செய்யலாம், ஏன்னா நல்லா வெந்து வந்துருச்சு பாருங்கள். வேணும்னா நீங்கள் சும்மா லைட்டாக திருப்பி கூட போட்டுக்கலாம். இப்போ நான் அப்படியே திருப்பி போடாமலே ரோல் பண்ணிக்கிறேன். நல்லா மொறுமொறுன்னு கிறிஸ்பியாக வந்துருச்சு. இதே போல் நம்ம தோசை ஊற்றி எடுத்துக்கலாம். வெங்காயம் வேணும்னா வெங்காயம் சேர்த்துக்கோங்க, இல்லைனா வெங்காயம் சேர்க்காம கூட நீங்கள் ப்ளைனாக தோசை செஞ்சுக்கோங்க. தோசை திருப்பி போட்டும் செய்யலாம், திருப்பி போடாமலும் அப்படியே நம்ம செஞ்சுக்கலாம். வேணும்னா நீங்கள் திருப்பி போட்டு கூட செஞ்சுக்கோங்க. தோசை நல்லா வெந்துருச்சுன்னா நம்ம திருப்பி போடவே வேணாம். நம்ம மெல்லிசாக ஊற்றி இருக்கிறதுனால திருப்பி போடாமலே வெந்துருச்சு பாருங்கள். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், பச்சை பயிறு தோசை ரொம்ப டேஸ்டியாக சூப்பராக ரெடி பண்ணிட்டோம். இந்த தோசை செய்கிறது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஈஸி. அரிசியும் பச்சை பயிரையும் ஊற வச்சிட்டோம்னா போதும். அதுக்கப்புறம் மிக்சியிலேயே நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். கொஞ்சமாக பச்சை பயிரையும் பச்சை அரிசியும் ஊற வச்சு நம்ம மிக்சியிலே அரைச்சிக்கலாம். நான் வந்து இந்த தோசைக்கு சைட் டிஷ்ஷாக கார சட்னி செஞ்சுருக்கேன். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் கார சட்னி இந்த தோசைக்கு. நம்ம சேனலில் இதுக்கு முன்னாடி சட்னி வீடியோஸ் கூட போட்டிருக்கோம். அந்த வீடியோவோட லிங்க்கை கொடுக்குறேன் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லேயும் கமெண்ட் பாக்ஸ்லேயும், கண்டிப்பாக போய் பாருங்கள். உங்களுக்கு எந்த வகையான சட்னி பிடிச்சிருக்கோ அந்த சட்னியை செஞ்சு நீங்கள் இந்த தோசையோடு தொட்டு சாப்பிடலாம்.
நல்லா சூப்பராக தோசை வந்து ஹெல்த்தியாக நம்ம ரெடி பண்ணிட்டோம். அப்பப்போ நீங்கள் இந்த மாதிரி வீட்டில் இருக்கிறவங்களுக்கு இந்த பச்சை பயிரெல்லாம் வச்சு தோசை செஞ்சு கொடுங்க. ரொம்ப டேஸ்டியாக இருக்கும், உடம்புக்கு வந்து ரொம்பவே சத்து. வாரத்தில் ஒரு முறையாவது இந்த மாதிரி தோசை ஹெல்த்தியாக செஞ்சு கொடுங்க. இது போல் நீங்களும் உங்களுடைய வீட்டில் இந்த மாதிரி தோசை செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோவை மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். இது போல் நிறைய ரெசிபீஸ் பார்க்க என் சமையல் என் சுவை சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.